சர்ப்பங்கள்லயே ரொம்ப தலைமையானது வாசுகி. அதனுடைய அந்த விஷத்தை வந்து அந்த லோகங்கள் வந்து ஏற்றுக்கொள்ள முடியல, ரொம்ப அதிருது. எல்லா ஜீவராசிகளும் அந்த விஷயத்துல வீணா போயிடுமே அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, உடனே சிவபெருமான்கிட்ட போனோன்னே சிவபெருமான் அந்த விஷத்தை மட்டும் எடுத்து அப்படியே அருந்திடுறாரு. அறந்த உடனே பார்வதி தேவி என்ன பண்ணுறாங்க, ஆகா சிவபெருமானுக்கு எல்லாம் ஆபத்து வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கண்டத்தை அப்படியே பிடிச்சி கண்டத்திலேயே அந்த விஷத்தை நக்கிடுறாங்க. அதுதான் நீலகண்டனாக நமக்கெல்லாம் காட்சி தரக்கூடிய ஒரு சொரூபம். அப்படி அந்த விஷத்தை அருந்தி அந்த வேகத்தில் சிவபெருமான் மயங்கி அம்பாள் மடியில் தலை சாத்து படைக்கக்கூடிய அந்த திருக்கோலம் தான் நம்ம இன்னைக்கு பிரதோஷ வேலைன்னு சொல்லக்கூடிய ஒரு திருக்கோலம். அந்த பிரதோஷ வேலையில் அந்த விஷத்தை அருந்திடுறாரு, அவர் மயங்கிடுறாரு. அவரை விடிய விடிய தூங்க விடாமல் பாதுகாக்கணும். அதுதான் அந்த மகா சிவராத்திரி வேலை அப்படிங்கிறது. இந்த மாதிரி நிறைய கதைக்குள் கதை கிளைகள் அப்படின்னு நிறைய இருந்தாலும் நம்ம முக்கியமா பாயிண்ட்டுக்கு வருவோம். இதுல அமிர்தத்தை கடைஞ்சி எடுத்துடுறாங்க. அதுல இருந்து ஒவ்வொன்னா காமதேனு, கற்பக விருட்சம், ஐராவதம், உச்சீஸ்வரைன்னு சொல்லி வெள்ளை குதிரை, இந்த மாதிரி நிறைய மகாலட்சுமி, சரஸ்வதி எல்லாருமே வர்றாங்க. எல்லாரும் ஒவ்வொன்றா பங்கு வச்சுக்கிறாங்க. கடைசியில் அமிர்தம் அப்படிங்கிறது வருது. அந்த அமிர்தம் என்ன பண்றாங்க, மகாவிஷ்ணு வந்து மோகினி அவதாரம் எடுத்து அந்த அமிர்தத்தை முதல்ல தேவர்கள் பக்கம் மட்டும் தேவர்களுக்கு கொடுத்துட்டு உங்களுக்கு வரேன்னு சொல்லி ரெண்டு பக்கமும் அசுரர்களையும் தேவரையும் அமர வச்சு கொடுக்குறாங்க. அதுல ஒரு அசுரன் என்ன பண்றாரு, இவங்க எல்லாம் சூழ்ச்சிக்காரங்க, இவங்க எல்லாம் நம்மளை ஏமாத்தினாலும் ஏமாத்திடுவாங்க, அதனால நம்ம வந்து எப்படியாவது அமிர்தத்தை நம்ம ஏமாறாம முதல்ல வாங்கிடணும்னு சொல்லிட்டு தேவ வடிவம் எடுத்து தேவர்களோட போய் அமிர்ந்துடுறார். மோகினி அவதாரத்தில் இருக்கக்கூடிய மகாவிஷ்ணு எல்லாருக்கும் கொடுத்துட்டு வர்றாரு, அசுரனுக்கும் கொடுத்துட்றாரு. கொடுத்த உடனே ஆஹா அசுரனுக்கு போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு சூரியனும் சந்திரனும் காமிச்சு கொடுத்துட்றாங்க.